வந்து மின்னல் அடிச்ச மாரி ஒரு குத்துற மாரி இருக்கு. இதுதான் நம்ம ஹீரோ. ஹீரோ பார்க்குறான். நம்ம கொரியன் பேண்ட்ல வந்து இவன் தான் சங்கஸ்ட் ஹீரோ. ஒன் பஞ்ச் மேன் புட்டு ஏதோ ரத்தம் தெரிக்குது. க்ரஷ் பண்ணி இழுக்குறான். அப்படியே ஒன் பஞ்ச் மேன் மாரி குத்து குத்து குத்துவான். நம்ம ஹீரோ அலப்பறைய பார்த்தாலே சும்மா ஊரே நடுங்கும். 2 பேர் பார்க்குறாங்க. யாருடா? இப்பதான் நம்ம எதிரிங்க. இன்னைக்கு இவன 2 பேர் இவன முடிச்சே ஆகணுன்ட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் வாடா வாடா அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டார்கெட் பண்ணிட்டான். அவனை முடிச்சு தள்ளுன்னு. அவன் என்னன்னா ஒரு ஸ்வாட் ஏதோ கையில இருந்து எடுக்கிறான். அவன் வந்து அசால்ட்டா ஒரு ஒரு ஸ்லாஷ் தான். அப்படியே 2ஆ பிச்சுக்கிட்டு அடிக்குது. அவனும் பவர்ஃபுல் தான் நினச்சிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி இவன் இன்னைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வாடா வாடா ஏன்டா வெட்டி பேச்சு பேசுகிற வாடா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வில்லன் வரான். வில்லன் வந்து கீழே இறங்கிட்டான். இறங்கி வந்து வாடா வா ஏன்டா சாவறதுக்கு இவ்வளோ துடிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் உன்னைய பரலோகம் அனுப்புகிறேன். நீ அங்கே போய் சந்திக்கலாம் அப்படின்னு ஸ்லாஷ் போடுறான். போட்டு நம்ம ஹீரோவும் ஒன் பஞ்ச் மேன் மாதிரி கையில் வந்து பவரை ஏட் பண்ணி ஒரே அடி தான் நம்ம வில்லனுக்கு செம்ம ரத்தம் ரத்தம் கக்கிட்டான். ஐயோ அப்பா எப்பட்றா இருக்குது என்னோட அடி அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோ. ஹீரோ ஒன்ஸ் மோர் இன்னொரு டைம் குத்துறேன் அப்படின்ட்டு குத்துறான். ஐயோ முடியல அவனை வில்லனாலும் முடியல என்னடா பவருன்ட்டு வில்லனும் பார்க்குறான். அப்படியே கை ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா செம்ம பவர்ஃபுல். நம்ம பார்த்தா ஏதோ பின்னாடி வந்து கிரெட்டு வந்து பிடிக்குது ஒரு ஆளை. அதான் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்கல்ல அவங்க தான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான். என்ன முதல் குத்து பார்க்குறியா அப்படின்னு பார்க்குறான் நம்ம ஹீரோ. ஆமாண்டா வேறு வழி இல்லை. நீ இவ்வளோ பெரிய கிங்காக இருந்துட்டு இது கூட உன்னைய இந்த மாதிரி தான் சாவடிச்சிட்டாகுன்ட்டு வில்லனும் கத்தி எடுத்து குத்திட்டான். இல்லை என்னோடய வாழ்வு இதோட முடியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கத்தி எடுத்து குத்தினாலும் நம்ம என்னடா அது சாவ மாட்டேங்கிறான்ட்டு பார்க்குறான். வில்லனும் ஏதோ பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் ஆயிடுச்சு. என்ன ரத்தம் ஒரு கோடு போட்டான் நம்ம ஹீரோ. அவனும் இறந்துட்டான். அடித்த பிளாஸ்ட்டில் வந்து அப்படியே மண்ணே அப்படியே தேய்ச்சிட்டு போயிடுச்சு. அப்படியேங்கப்பா சாதாரணமான ஆள் இல்லைப்பா. அவனை அழிக்கிறதுக்கு இந்த ஊரே அழிச்சவனை வச்சுருக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கான். ஒரே குத்துதான். நம்ம வில்லன்லேருந்து ரத்தம் கொட்டுது. டேய் என்னடா இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா? பார்த்துக்கலாம் வாடா டேய். சரி கடவுள்கிட்ட போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மின்னல் அடித்த மாதிரி வருது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே பார்த்தா சர்வெண்ட் வந்து மான்ஸ்டர் எதிரியா மான்ஸ்டர் என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கண்ணு முழிக்கிறான். ஹீரோவும் கண்ணு முழிச்சு பார்க்குறான் சர்வெண்ட்டை. மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர்? தலை வேறு வலிக்குது அவனுக்கு வேறு நம்ம ஹீரோவுக்கு. மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர் நல்லா தானே மின்னல் அடிச்சு மாஸ்டர் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்குறான் நம்ம கண்ணாடியில். இது யார் உடம்புன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன மின்னல் அடித்து நான் சாவலையா? பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதோ பண்ணிட்டாங்களா? ஏதோ இன்னொரு ஸ்டாச்சும் இல்லாமே இருக்குது அப்படின்னு கழுத்தெல்லாம் பார்க்குறான். என்ன ஆச்சு மாஸ்டருக்கு? ஐயோ பைத்தியம் முத்தி போச்சா என்னன்னு தெரியல. சீக்கிரமாக போய் ஆகணும் குழம்பு போச்சான்னு நினச்சிட்டு சர்வெண்ட் வேலை ஓடி போயிட்டா. நம்ம ஹீரோவும் சீக்கிரமாக கதவை சாத்திட்டாங்க. ஐயோப்பா இன்னும் மாஸ்டருக்கு வேறு என்னமோ ஆயிடுச்சுன்னு. நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கான். நம்ம கண்ணு மூஞ்ச பார்த்து என்னடா இவ்வளோ வீக்கான பிஸ்ட் கிங்காக இருந்துட்டு இவ்வளோ வீக்கான பிளேஸில் வந்து இவ்வளோ வீக்காக இருக்குன்ட்டு எந்திரிச்சு நடக்க பார்க்குறான். ஐயோ அம்மா என்னடா அது சின்னதாக தவழ்ந்து ஒரு மான்குட்டி பிறந்த மாதிரி நான் தவழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துருக்கான். ஏதோ ஒரு புக் இருக்குது. என்னன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்குன்னு நினைக்கிறேன். அதில் உள்ளே போய் காசு சம்மந்தமாக டாலர்லாம் நிறைய வச்சுருக்கான் போல் அப்படின்னு நினச்சிக்கும் போது ஆனால் அந்த லெட்டரை எடுத்து பிரித்து படிக்கும்போது தான் தெரியுது எல்லாம் கடங்க வாங்கி வச்சுக்கிறான்ட்டு. என்னடா இவ்வளோ திருட்டு பையனாக இருந்திருக்கான். இவன் உடம்புல போய் கடவுள் ஏன் படைச்சி வச்சிட்டாரு? கடவுளே என்னடா நீ என்னைய போய் இப்படி இந்த மாதிரி உடம்புல படைச்சி வச்சுட்டுன்னு ஹீரோ நினைக்கிறான். எவ்வளோ பெரிய ஆள் நான் பிஸ்ட்டு கிங்குடா நான் இப்படி வீக்கான உடம்புல படைச்சி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இந்த உடம்புல வந்து கியூ எனர்ஜியாக ஃபார்ம் பண்ணவே முடியல. அவ்வளோ வீக்காக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட்டில் பார்த்தா நம்ம டாக்டர் வந்துட்டார். தம்பி உனக்கு என்னப்பா ஆச்சு? மண்டை குழம்பி போச்சுன்னு சொன்னாங்க. டக்குன்னு வந்து என்னடா அது நீவே மண்டை குழம்பி போச்சுன்னு சொல்கிறாங்க. தம்பி உனக்கு எப்படி இருக்குது? மின்னல் அடிச்சதில் கையெல்லாம் காட்டு ஏதோ கையெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க நம்ம டாக்டரு. கையை விடுறா எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் தம்பி வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு சாப்பாடு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சூப் ஏதோ கொடுக்குறாங்க. என்னடா அது ஏதோ ஒரு சோத்தை கொடுக்குறாங்கன்ட்டு ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களா இது? இது என்ன சாப்பாடு ஒழுங்கா சொல்லுடா. அப்படிலாம் இல்லைப்பா தம்பி நீ சொல்லிட்டுக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்க்குறான். சரி இதே மாதிரி இருந்தால் நான் வேலைக்காகாதுன்ட்டு நம்ம தான் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும். அவங்க 2 பேர்த்தையும் பழி வாங்கிறதுக்கு நம்ம மறுபடியும்
ரிவெஞ்சை கொடுத்தாகணும், அதனால சாவடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவன் செத்துருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறான்.